ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய நம்ம ஜெபத்தோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். இந்த மாதத்திற்குரிய வாக்குதத்த வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எக்ஸோடஸ் 14:15. யாத்திராகமம் 14:15. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். ஆங்கில வேதாகமத்தில் என்ன இருக்குன்னா, என்னிடத்துல ஏன் நீங்கள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? முன்னோக்கி செல்லுங்கள், கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆங்கில வேதாகமத்தில். கோ ஃபார்வர்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்துல முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்க என்னன்னு சொன்னா, அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க எகிப்துல இருந்து. இப்போ செங்கடல் முன்பதாக அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க, பயத்தோடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா செங்கடலை அவங்களால தாண்ட முடியாது. ஏன்னா பின்னாடி எகிப்தினுடைய இராணுவம் வந்து கொண்டு இருக்கிறது, முன்பதாக செங்கடல் இருக்கிறது. எப்படி நம்ம போக போறோம்னு சொல்லி பயத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை செங்கடலுக்கு முன்பதாக அவங்க நின்று கொண்டது இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு போராட்டம், செங்கடலை போல. எப்படி நான் முன்னோக்கி நான் செல்லுவது, எப்படி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதுன்னு சொல்லி தயங்கி கொண்டு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் எப்படி செங்கடலை 2ஆக பிளந்து அது வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி சென்றாரோ, அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். கர்த்தர் உங்கள் முன்பதாக கடந்து போகிறார். வசனம் சொல்கிறது ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்பதாக சென்று கோணான பாதையில் செவ்வையாக்குவேன். அவர் முன்பதாய் கடந்து போய் கொண்டு இருக்க. ஒருவேளை நீங்க வீடு ஏதோ கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த வீடு கட்டுவது முழுசா முடிக்க முடியாம பண பற்றாக்குறை ஒருவேளை பாதி நிற்கப்பட்டிருக்கலாம். எப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆரம்பித்தவர் அதை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசோடு கூட இருங்க. நீங்க முன்னோக்கி செல்வீர்கள். யூ வில் கோ ஃபார்வர்ட் இன் ஜீசஸ் நேம். நீங்க செய்கிற காரியங்கள், உங்கள் வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், நீங்கள் செய்கிற காரியத்தை உங்களுடைய பலத்தோடு கூட நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு இருங்கள். கர்த்தர் அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை கரம் பிடித்து அவர் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார். God will take you to the next level. அதனால go forward. This is the month of going forward. இந்த மாதம் நீங்கள் முன்னோக்கி செல்கிற மாதம். அப்படியே சோர்ந்து போய் நீங்க என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். என்ன வாழ்க்கையில் அப்படியே நான் ஏதோ ஸ்டக் ஆனது போல இருக்குது, என்னால முன்னோக்கி செல்ல முடியலையேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். எப்படி செங்கடலை 2ஆக பிளந்து கர்த்தர் அவள் நடத்தினார், அதே போல God will open the Red Sea. God will make a way for you. கர்த்தர் உங்களுக்கான வழியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறது. அதனால இந்த மாதத்துல நீங்கள் முன்னோக்கி நீங்கள் செல்வீர்கள். You will go forward. You will go to the place that God has ordained for you. You will go to the next level in life. இந்த மாதத்தோட ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய மாதத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. கடந்த 10 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினே நன்றி அப்பா. நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது போல ஆண்டவரே, கோ ஃபார்வர்ட் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகள், முன்னோக்கி போக உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவர் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க ராஜா. ஸ்தோத்திரிக்க. செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. செழிப்பு உண்டாகட்டுமே சுவின் நாம் தடைகள் உடைக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே, செங்கடலை போல ஒரு பிரச்சனை, ஆண்டவர் எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், எப்படி நான் முன்னோக்கி போக முடியும் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற நேரத்துல செங்கடலை 2ஆக பிளந்த தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றும் நீர் மாற்றி போட்டு ராஜா, நீர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முன்னோக்கி நீர் கரம் பிடித்து அழைத்து செல்லும்படியாக செபிக்கிறோம். அடுத்த லெவலுக்கு போக உதவி செய்யுங்கப்பா. செழிப்புக்குள்ள போகட்டும், ஆசீர்வாதத்துக்குள்ள போகட்டும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்து
அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். எல்லா சோர்வின் ஆவிகள் விலகுவதாக ராஜா. ஸ்தோத்திரம். முன்னோக்கி போக முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா அந்த சோர்வுகள் விலகுவதாக. இப்பொழுதே உடைய பிரசன்ன மகிமையின் பிரசன்ன வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. முன்னோக்கி போகக்கூடிய ஒரு பலன் இறங்கட்டும் இயேசுவின் நாம வல்லமை இறங்கட்டும். தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை செய்யுங்கப்பா. முன்னோக்கி போக உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய மாதம் நவம்பர் மாதம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். I wish you all a blessed month of November. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தொடர்ந்து நான் உங்களுக்கான ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.